குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரன்னிங் எஸ்கியூஎல் கொரிஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தோம். ஒரு கொரிஸை ரன் பண்ணி எப்படி ரிசல்ட்ஸை ரீட் பண்ணுறது, வெவ்வேறு வகையாக இன்சர்ட் அப்டேட்டு டெலிட்டு, ஒரு மல்டிபிள் டைப் ஆஃப் கொரிஸை எப்படி நம்ம ரன் பண்ணுறது பவர்ஷெல்ல அப்படிங்கிறத பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். இப்போ அது ரிலேட்டடாக வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குயிஸ் பார்க்க போகிறோம். ரன்னிங் எஸ்கியூஎல் கொரிஸ் வித் பவர்ஷெல். இப்போ இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படின்னா கமாண்ட்லெட்ல அது என்ன பிரைமர்லி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் டஸ் இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி கமாண்ட்லெட் பிரைமர்லி டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணும். அதான் ஆன்சரு. இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி இஸ் ஏ ஸ்பெசிஃபிகலி டிசைன் டு ரன் எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ், select, insert, update, delete, and return the results to the PowerShell. It doesn't manage service or create database directly. ஜஸ்ட் வந்து ஒரு கொரி எஸ்கியூஎல் கமாண்ட் ரன் பண்ணி ரிசல்ட்டை பவர்ஷெல் கொடுக்கும். பவர்ஷெல் வழியா நீங்க எஸ்கியூஎல் கொரி ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த கமாண்ட்லெட்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 2-3 கிளாஸாக இதான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து எந்த பேராமீட்டரை யூஸ் பண்ணி ஒரு எஸ்கியூஎல் கொரி டெக்ஸ்ட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம் இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி ரன் பண்றப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைஃபன் கொரி அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை ரன் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கொரியை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இந்த ஹைஃபன் கொரி பேராமீட்டர் அக்செப்ட்ஸ் தி ஆக்சுவல் எஸ்கியூஎல் கமாண்ட் டெக்ஸ்ட். ஆக்சுவலா என்ன எஸ்கியூஎல் டெக்ஸ்ட் இருக்கோ, கொரி இருக்கோ, அதை வந்து வாங்குறதுக்கு அது ஒரு பேராமீட்டர் ஹைஃபன் கொரிங்கிறது. நம்ம டபுள் கோட்ஸுக்குள்ள அந்த கொரியை கொடுப்போம். அது என்ன கொரி வேணுன்றதெல்லாம் எஸ்கியூஎல் கொரி. ஹைஃபன் கொரி கொடுத்து இடம் விட்டு டபுள் கோட்ஸ்குள்ள இதை பாஸ் பண்ணுவோம் என்ன கொரியோ. அடுத்து ஹைஃபன் இன்புட் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைஃபன் கொரி கொடுத்து பாராமீட்டர் கொடுத்து உள்ள கொரி கொடுக்கறதுக்கு பதிலாக ஹைஃபன் இன்புட் ஃபைல் அப்படின்னு ஒரு பாராமீட்டர் ஸ்பெசிஃபை பண்றதோட அட்வான்டேஜ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் அலோஸ் எக்ஸிக்யூட்டிங் காம்ப்ளெக்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் ஃப்ரம் எஸ்கியூஎல் ஃபைல்ஸ். ஒரு ரொம்ப எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய லைன்ஸ்ல. அது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு ஃபைலா கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைல் பார்த்த இந்த ஹைஃபன் இன்புட் ஃபைல்னு கொடுத்து டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இது கால் ஆயிரும். அந்த டாட் எஸ்கியூஎல் ஃபைல் நீங்க சேவ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, காம்ப்ளெக்ஸ் ஸ்கிரிப்ட் ஃபைல், அது வந்து கால் ஆகி ரன் ஆயிரும். அதுதான் அட்வான்டேஜ். இது வந்து ஹைஃபன் கொரியில உங்களுக்கு ஓரளவு அந்த ஸ்கிரீன்ல எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா ஓரளவு விசிபிலிட்டி இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்புட் ஃபைல் தான் நல்ல அட்வான்டேஜஸா வேலை செய்யும். அடுத்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஹைஃபன் இன்புட் ஃபைலுங்கிறது லெட்ஸ் யூ ரன் என்டையர் எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட் ஸ்டோர்ட் இன் ஃபைல்ஸ். ஒரு ஃபைலில் இருக்கிற எல்லா ஸ்கிரிப்டையுமே இது ரன் பண்ணுறதுக்கு ஹைஃபன் இன்புட் ஃபைல் பேராமீட்டர் யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். விச் இஸ் பெட்டர் ஃபார் காம்ப்ளெக்ஸ் மல்டி ஸ்டேட்மெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ், வெர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் கோட் ரீயூஸ். இந்த உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து நிறைய லைன்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸா. அப்புறம் வெவ்வேறு வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்றீங்க, கோடை வந்து திரும்பி யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த ஹைஃபன் இன்புட் ஃபைல்ங்கிற பேராமீட்டர் வந்து ரொம்ப வசதியா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து ஹவு டு யூ கேப்சர் கொரி ரிசல்ட்ஸ் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங் இன் பவர்ஷெல். இது நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேராமீட்டர்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வாங்கிக்குவோம். இதுதான் இங்க ஆன்சரு. அசைனிங் ஏ வேரியபிள் டாலர் ஏதோ ஒரு பேரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நீங்க என்ன அவுட்புட் வாங்குறீங்களோ அது அப்படியே எங்க அசைன் ஆயிரும், இந்த வேரியபிள்ல அசைன் ஆயிரும். இது ஆன்சர். வேரியபிள் பேரு என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். ஸ்டோரிங் ரிசல்ட்ஸ் இன் ஏ வேரியபிள் டாலர் ரிசல்ட்ஸ், நம்மளோட கதைப்படி டாலர் ரிசல்ட்ஸ்ங்கிறது வேரியபிள், அலோஸ் யூ டு மேனிப்புலேட், ஃபில்டர், எக்ஸ்போர்ட் ஆர் ப்ராசஸ் த டேட்டா லேட்டர் இன் யுவர் ஸ்கிரிப்ட். இந்த வேரியபிள்ல இதோட அவுட்புட்டை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த லைன்ல மேனிப்புலேட் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம், ஏதாவது ஒரு வேற ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அந்த டேட்டாவை. சரி, வாட் டஸ் திஸ் கமாண்ட் டு? $dbs pipe where hyphen object open curly brackets close curly brackets dollar underscore dot
ஸ்டேட் டிஸ்கிரிப்ஷன் அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷன் ஹைஃபன் இக்யூ டபுள் கோட்ஸுக்குள்ள என்ன வேல்யூ அதை கொடுக்குறீங்க. கடைசியா கொஸ்டின் மார்க்னு கொடுத்துட்டீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் ஒன்லி டேட்டாபேஸ் தட் ஆர் கரண்ட்லி ஆன்லைன். எந்த டேட்டாபேஸ்ல ஆன்லைன்ல இருக்க அது மட்டும் காமிக்கும். ஆன்லைன் இல்லாத ஸ்டேட்ல இருக்கிற டேட்டாபேஸை காமிக்காது அவுட்புட். $dbs. This filter the result to show only rows where the database ஓட state இருக்குல்ல, state underscore description hyphen equal equal to உங்களோட டேட்டாபேஸோட ஸ்டேட் வந்து ஆன்லைன் இருக்கிறத எடுத்தாந்து எங்க பாஸ் பண்ணிடும்னா நீங்க அடுத்தடுத்த இதுல வேரியபிளை டிக்ளேர் பண்ணி வாங்குறீங்கல்ல, அதுல நீங்க அதை வாங்கிக்கலாம். This filter the results to show only rows where the state description column equals to online. இப்போ ஆஃப்லைன்ல மட்டும் வேணும்னா இதை மட்டும் நீங்க மாத்திக்கலாம். ஆஃப்லைன் effectively filtering out ஆன்லைன் டேட்டாபேஸ் ஆர் ஆஃப்லைன் டேட்டாபேஸ். எது வேணுமோ உங்களோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து இதை நீங்க மாத்திக்கலாம். இல்ல சஸ்பெக்ட் இருக்கிறத சொல்லு, இல்ல எமர்ஜென்சி மோட்ல இருக்கிறத சொல்லு, இந்த மாதிரி. அடுத்து விச் எஸ்கியூஎல் ஆப்ரேஷன் இஸ் யூஸ் டு ரெட்ரீவ் டேட்டா ஃப்ரம் ஏ டேட்டாபேஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், ரொம்ப சிம்பிள். இது செலக்ட்ங்கிற ஒரு எஸ்கியூஎல் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவை கொரி பண்ணி பார்ப்போம். செட்டுங்கிறது டேட்டாவை ஆட் பண்றது, அப்டேட்டுங்கிறது மாடிஃபை பண்றது, டெலீட்டுங்கிறது ரிமூவ் டேட்டா. இது தெரிஞ்சதான் இருக்கும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹைஃபன் ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் பேராமீட்டர்? ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் முன்னாலாம் இதை அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா சர்வர் சர்டிஃபிகேட்டை ட்ரஸ்ட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லுவோம். bypasses SSL certificate validation for connection. SSL certificate validate பண்றத கனெக்ஷன் ஏற்படுத்தும் பொழுது அதை bypass பண்ணி விட்டுரும். This parameter is used when connecting to SQL server ஆடியபிளா இருக்கு நம்புறேன், ஸ்கிரீனும் தெரியுதுன்னு நம்புறேன். அப்படி எதுன்னா எனக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, இல்லை சாட் பண்ணுங்க. சரி, இதுதான் லோட் ஆனதா? டக்குன்னு ஏதோ ஒரு விண்டோ ஒரு மாதிரி இருந்துச்சு. எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் ஆயிடுச்சு, கனெக்ட் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் ஆன்லைன் நம்ம ஃபில்டர் பண்ணோம்ல, அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது வராது, இது வராது, இது வராது, இது வராது, இது வராது. எதெல்லாம் ஆன்லைன் மோட்ல இருக்கோ அது மட்டும் எடுத்துட்டு வரும். இந்த பேராமீட்டர் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா when connecting to SQL server with encryption but without validating the certificate chain. இது பெரும்பாலும் நான் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெஸ்ட் என்வரன்மெண்டோ இல்லை டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்டுக்கோ. என்வரன்மெண்ட் அப்படின்னா நீங்க ப்ரொடக்ஷன் லைவ் போறதுக்கு முன்னால டெவலப் பண்ற இடத்த டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த டெவலப் பண்ணதெல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறத டெஸ்ட் என்வரன்மெண்ட் சொல்லுவோம், டெஸ்டிங் என்வரன்மெண்ட். இது ரெண்டும் கரெக்டா நடந்த பிறகு லைவ் போறதும் ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட். அடுத்து ஹவு கேன் யூ எக்ஸ்போர்ட் கொரி ரிசல்ட்ஸ் டு ஏ சிஎஸ்வி ஃபைல்? ஒரு கொரியோட அவுட்புட்டை எப்படி சிஎஸ்வி ஃபைல எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $result file export -csv அப்படின்னு ஒரு கமாண்ட் லெட்டர் கால் பண்ணி ஹைஃபன் பாத்துங்கிற பேராமீட்டர் கொடுத்து எந்த பாத்துல சேவ் பண்ணணுமோ அதை நீங்க கொடுத்துட வேண்டியதான். எந்த ஃபைல் ஃபார்மேட்ல வேணும், .xlsா, .csvயா, என்ன .txtயா, என்ன ஃபார்மேட்ல வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நீங்க கொடுத்துட வேண்டியதான். The export -csv command let is the correct PowerShell way to export object data to CSV format. அதுவே இந்த ஆங்கிள் பிராக்கெட் இருக்குல்ல, கிரேட்டர் தன், இந்த கிரேட்டர் தன் கொடுத்தீங்கன்னா இது டெக்ஸ்ட் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணும், ஸ்ட்ரக்சர் டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணாது. இப்போ எக்ஸ்போர்ட் சிஎஸ்வி கொடுத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நாட் ஸ்ட்ரக்சர் டேட்டாவை. What is the best practice when running SQL queries from PowerShell? PowerShell run பண்றப்ப, PowerShell SQL queries run பண்றப்ப என்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ் பாத்தீங்கன்னா நீங்க எந்த query ரன் பண்ணாலும் PowerShell அதுக்கு முன்னால
உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஷெட்யூலை ரன் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற ஏதாவது பவர் ஷெல் ரிலேட்டடான வைரஸ் வருதுன்னா அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஐசோலேஷன் பண்ணி பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு கொரி ரன் பண்ணுறீங்க, ஹைஃபன் கொரிங்கிற பேராமீட்டரில் கொடுத்து ரன் பண்ணுறீங்க, இல்லை பெரிய காம்ப்ளெக்ஸ் கொரியா இருக்குது, ஹைஃபன் இன்புட் ஃபைலுங்கிற ஒரு பேராமீட்டர் கொடுத்து அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குல்ல, .SQL ஃபைல், அதை கொடுத்து ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. SQL சர்வரில் அதே கொரிய இங்கே நீங்கள் போய் ஹைஃபன் நியூ கொரி இங்க போய் ரன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது எரர் வருதுன்னா நீங்க ஐசோலேட் பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். வர்ற எரர் வந்து பவர் ஷெல்ல சார்ந்தது அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இஃப் யூ டோன்ட் ரன் ஹியர், இங்க நீங்க ரன் பண்ணலன்னா நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும், கன்ஃபியூஷன் வரும். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா SQL சர்வர் எரரா இல்ல பவர் ஷெல் எரரா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். SQL சர்வர் எரரா ஆர் பவர் ஷெல் எரரா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். இதுக்கு பெஸ்ட் நீங்க SSMSல ரன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பவர் ஷெல் எரர்னா அது சம்பந்தமா உங்களோட ட்ரபிள் ஷூட்டிங்க அந்த பக்கம் திருப்பிடலாம், ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னா டெஸ்டிங் இன் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் என்ஷூர்ஸ் உங்களோட கொரி சின்டாக்ஸ்லாம் கரெக்டா இருக்கா, உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வருதா. பவர் ஷெல்ல போய் நீங்க ரன் பண்றதுக்கு முன்னால இதை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா SQL சர்வர்ல இந்த பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு நீங்க ஐசோலேட் பண்ணிடலாம். அடுத்து வாட் டஸ் திஸ் கோட் டூ for each dollar row in results write output $row dot name. இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரோவுக்கும் நேம்ங்கிற காலமை டிஸ்பிளே பண்ணும். ஆன்சர் இதுதான். இது என்ன பண்ணணும்னா லூப்ல போயிட்டு அந்த டாலர் ரிசல்ட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அத்தனை தடவை அதோட நேமுங்கிற காலம் வேல்யூ இருக்குல்ல அதை வந்து பிரிண்ட் பண்ணும், ரைட் அவுட்புட். இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ் முன்னெல்லாம் பார்த்தோம். கீ லேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்வோக் SQL CMDங்கிறது ஒரு பவர் ஷெல் பிரிட்ஜ் SQL சர்வருக்கு. டாலர் கொரிங்கிறது நம்ம பாராமீட்டர் ஃபார் SQL கமெண்ட்ஸ். வேரியபிள்ஸுங்கிறது ஏதாவது ஒரு வேரியபிள்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டு பின்னால ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபில்டரிங் ஏதாவது ஃபில்டர் பண்ணுறீங்கன்னா வேற ஹைஃபன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த டிபி நேம் வந்து டிபி ப்ராப்பர்ட்டி வந்து ஆன்லைன்ல இருந்தால் எடுத்துட்டு வாங்க ஃபில்டர் பண்ணிடணும்ல அது. அடுத்து எக்ஸ்போர்ட் ஹைஃபன் சிஎஸ்சின்னு கொடுத்து நீங்க வந்து சிஎஸ்சி ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதுதான் ஜெனரல் ரூல். ஆல்வேஸ் டெஸ்ட் கொரிஸ் பிஃபோர் ஸ்கிரிப்டிங். ஆல்வேஸ் டெஸ்ட் கொரிஸ் இன் எங்க SSMS பிஃபோர் ஸ்கிரிப்டிங். இது கோ த்ரூ பண்ணுங்க. லாஸ்ட் கிளாஸோட கொஞ்சம் கிளாரிட்டியா புரிய வைக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இந்த குயிஸ் நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு கிளாஸ் போயிடலாம். இன்னைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிங் SQL சர்வர் ஜாப்ஸ் அண்ட் ஏஜென்ட் டாஸ்க். ஒரு SQL சர்வர் ஜாப் ஏஜென்ட் டாஸ்க் இதுல எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஸ்டாப் பண்றது, எப்படி ஜாப் ஹிஸ்டரிய பாக்குறது, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து SQL சர்வர் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல்ல இதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஒருவேளை அட்டன் பண்ணலன்னா அந்த ரெக்கார்டிங்க போய் பாருங்க. எங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல்ல போயிட்டு ரெக்கார்டிங்ல SQL சர்வர் ஜாப்னு எங்கேயாவது டைட்டில் இருந்ததுன்னா அதை வச்சு அதை பாருங்க. இந்த இடத்துல SQL சர்வர் ஏஜென்ட் இதுதான் ஜாப்ஸ்னு சொல்லுவோம். ஜாப்ஸ்னா என்ன, ஒரு வேலை, ஏதோ ஒரு ரெக்யர்மெண்ட் டாஸ்க் பண்ணணும், அதை நீங்க மேனுவலா ஒரு தடவை பண்றீங்க, அதே வேலையை திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படின்னா அதை ஜாப்ல போட்டுட்டீங்கன்னா ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன டைம் ஷெடியூல் பண்ணிடுறீங்களோ அந்த டைம் அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். இந்த எக்ஸாம்பிள பாருங்க, ஷிங்க் பண்றோம் இந்த டேட்டாபேஸை. இந்த வேலையை ஒரு தடவை இதை காப்பி பண்ணி நான் ரன் பண்றேன்னா இந்த தடவை மட்டும் ரன் ஆகும். அதுவே நான் இதை வந்து நைட் ஒரு 12 மணிக்கு ரன் பண்ணணும் அப்படின்னு ரெக்குயர்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. நைட்டு நான் 12 மணிக்கு முடிச்சிருக்கணும். அடுத்தது நான் இது 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 செய்யறதுக்காக நான் போய் ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு பதிலா ஒருவேளை நான் மறந்துட கூட செய்யாம அதையே நீங்க ஜாப்ல இது மாதிரி ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி ஷெட்யூல் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஷெட்யூல் இங்க கிரியேட் ஆகாம இருக்கு.
11 PM ஷெடியூல். ஒரு ஷெடியூல் ரெக்கரிங்னு போட்டிங்கன்னா ரெக்கரிங்னா திரும்ப திரும்ப வாரத்தில் ஒரு நாளா இல்லை டெய்லியா மந்த்லியானு நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். நான் வாரத்தில் ஒரு நாள் சண்டே நைட்டு 11 மணிக்கு ஓடுற மாதிரி செட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக வார வாரம் சண்டே வந்து இப்போ எதுவுமே இல்லை பாருங்க. ஏன்னா இப்போ சண்டே 11 PM தானே நான் ஷெடியூல் பண்ணியிருக்கேன். ரன் ஆகும் இதே வேலையை நம்ம பவர் ஷெல்ல. புரியுதுல்ல? அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எஸ்கியூஎல் ஒரு ஏஜென்ட் ஜாப்ஸை எஸ்கியூஎல் ஏஜென்ட் பண்ணுற வேலைகளை நம்ம வந்து பவர் ஷெல் வழியாக பண்ண போகிறோம். ஒரு ஜாப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதோட ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கறது, இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் பவர் ஷெல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பவர் ஷெல்னு டைப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். விண்டோஸ் பவர் ஷெல் சிஸ்டம் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னோட லேப்டாப் கொஞ்சம் ஸ்லோ, அதான் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு ஆரம்பிக்கிறது. ஸ்டார்ட் ஆக இப்போ ஒரு ஜாப் எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது, அதுதான் பார்க்க போறோம். இதுல பாருங்க, இன்வோக் ஹைஃபன் எஸ்கியூஎல் சிஎம்டி, இது ஜென்ரல் ரூல். எஸ்கியூஎல் கொரி ரன் பண்றதுனாவே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஹைஃபன் சர்வர் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு பக்கத்துல என்ன கொடுக்குறீங்களோ அந்த சர்வர் நேம் அது. இது லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறது நான் எந்த சர்வர்ல இருக்குன்னா அந்த சர்வரை கனெக்ட் பண்றதுனால. நீங்க வேற சர்வர் கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த சர்வர் நேம் கொடுப்பீங்க. ஹைஃபன் ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் வழியா கனெக்ட் பண்றீங்க, யூசர் நேம் கொடுக்கல, இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் கொடுத்துள்ள போகும். ஹைஃபன் கொரி ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட்ஸ் EXEC. நல்லா பாருங்க, MSDBங்கிறது ஒரு சிஸ்டம் டேட்டாபேஸ், டாட் DBOங்கிறது ஒரு ஸ்கீமா, டாட் ESP அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் அண்டர்ஸ்கோர் ஜாப் DB ஷ்ரிங்க் அட்வென்ச்சர். DB ஷ்ரிங்க் அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஜாபை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். அதான் அந்த வேலை பண்ணும். அடுத்து ஒரு 2 செகண்ட் ஸ்லீப் பண்ணு. ஏன்னா உடனே போய் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஒரு 2 செகண்ட் ஸ்லீப் பண்ணோன்னே ஸ்டார்ட் ஹைஃபன் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி ஸ்லீப் நீங்க கால் பண்ணலாம். ஹைஃபன் செகண்ட்ஸ் 2னா 2 செகண்ட் ஸ்லீப் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கெட் எஸ்கியூஎல் ஏஜென்ட் ஜாப் அப்படிங்கிற கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி ஹைஃபன் டாட் அண்டர்ஸ்கோர் டாட் நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டியை நீங்க கால் பண்ணி ஈக்குவல் டு இந்த ஜாப் நேம்ல இருக்கிற ஜாப் எனக்கு எடுத்துட்டு வா. அதோட பேரு இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, கடைசியா எப்படி ரன் ஆச்சு செஞ்சு பார்க்கலாமா? இது என்ன பண்ணோம், DB ஷ்ரிங்க் அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஜாப் ரன் பண்ண போது 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம், ஸ்டேட்டஸ் பார்க்கும், அதோட லாஸ்ட் ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பைபாஸ் SSL சர்டிஃபிகேட் வேலிடேஷனை பைபாஸ் பண்ணணுங்கிறது தான் ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட்டோட வேலை. தெரியுதா? SP அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் ஜாப்ங்கிறது ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் SQL சர்வர்ல. எதுக்காகனா பேர்லயே பாருங்க, ஜாபை ஸ்டார்ட் பண்றதுக்காக. இப்போ இந்த ஜாப் வந்து ரன்னிங்ல இருக்கா ஐடியில் இருக்கா அப்படிங்கிறத கரண்ட் ரன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற உங்களுக்கு கரண்ட் ரன் ஸ்டேட்டஸ் மூலமா இது தெரிஞ்சிடும். அடுத்து லாஸ்ட் ரன் அவுட்கம் அப்படிங்கிறது மூலமா லாஸ்டா சக்சஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ரன் பண்ணலாமா? ரன் செலக்ஷன் ரன் ஆகுது. தெரியுதா? இங்க ரெண்டுல இருக்கு பாருங்க, இன்னும் கிரீனா மாறல பாருங்க. தெரியுதா? கீழேயும் ரன்னிங் ஸ்கிரிப்ட்னு வருது பாருங்க, 2 இடத்துல பார்க்க முடியுதுல்ல. ரன்னிங் ஸ்கிரிப்ட் ஸ்லாஷ் செலக்ஷன். கண்ட்ரோல் பிரேக்கர் ரெண்டையும் கண்டினியூஸா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ரன் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்றேன். ஸ்டார்ட் ஸ்லீப்புங்கிற ஒரு கமாண்ட கால் பண்ணி 2 செகண்ட்ஸ் வெயிட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கொரியை ரன் பண்றேன். கெட் ஹைஃபன் எஸ்கியூஎல் ஏஜென்ட் ஜாப் சர்வர், அதே சர்வர் இன்ஸ்டன்ஸ் வேர் ஆப்ஜெக்ட் ஓப்பன் கர்லி பிராக்கெட்ஸ் $_ டாட் ஜாப் நேமு ஈக்குவல் டு என்ன மாதிரி ஜாப் நேம் நான் ஃபில்டர் பண்றேன், DB ஷ்ரிங்க் அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஜாபை
அதோட பேரு லாஸ்ட் கரண்டா என்ன எப்படி ஓடுனுச்சு, லாஸ்டா எப்படி ரன் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க, ரன் பண்ணிட்டேன், ஓடிடுச்சு. விவி ஷ்ரிங்க்ங்கிறது இப்ப கரண்டா ஓடுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, ரன் ஆகல, ஐடியில் இருக்குது. லாஸ்ட் அவுட்கம் பாத்தீங்கன்னா சக்சீடட். போய் பார்க்கலாமா கரெக்டான. ரைட் கிளிக் பண்ணி வியூ ஹிஸ்டரி, வியூ ஹிஸ்டரிங்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். தெரியுதா? அக்டோபர் 1 2025 9:55 37 PM. இப்ப 9:56 ஆகுது. ஒரு நிமிஷத்துக்கு முன்னால நம்ம ரன் பண்ணோம். எது வழியா? பவர்ஷெல் வழியா. நான் இங்க வந்து ஸ்டார்ட் கொடுக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து நான் ஸ்டார்ட் கொடுக்குற வேலையை பவர்ஷெல் வழியா பண்ணேன். இதுதான் வந்து எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் ஜாப்ஸை நம்ம வந்து பவர்ஷெல் வழியா மெயின்டைன் பண்றது. அதே தான் ஸ்டாப்பு, ஹிஸ்ட்ரி எப்படி பார்க்கறது, எவ்வளோ டூரேஷனு, இது ஃபுல்லாக இதில் வரும். இது அப்படியே பார்க்கலாம். கண்ட்ரோல் என்னன்னா நியூ கொரி, நியூ ஸ்கிரிப்ட் விண்டோ ஓப்பன் ஆயிரும். அடுத்து இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபை ஸ்டார்ட் பண்ணுறது, இப்போ நம்ம பார்த்தது தான் அது. அடுத்து ரைட் ஹோஸ்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். இதில் டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்துறீங்களோ அது பிரிண்ட் ஆகும். ஹைஃபன் ஃபோர் கிரவுண்ட் கலர்னா அது என்ன கலரில் பிரிண்ட் ஆகணுமோ அந்த கலர். இது செஞ்சு பார்ப்போமா? தெரியுதா? ஹைஃபன் ஃபோர் கிரவுண்ட் கலர் கிரீன் கொடுத்தோம்னா இது பாருங்க எப்படி கலர்ல பிரிண்ட் ஆகுதுன்னு. ஜாப் ஸ்டார்டட் சக்சஸ்ஃபுல்லிங்கிறத ரைட் கோட்ஸுக்குள்ள டபுள் கோட்ஸ்ல இருக்கிறது பிரிண்ட் ஆகும். அது என்ன கலர்ல பிரிண்ட் ஆகணுங்கிறத நான் இங்க கொடுக்குறேன். அடுத்து இப்ப வந்து இந்த சிங்க் அட்வென்ச்சர் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே தான் இப்ப நம்ம பண்ணதான். 2 செகண்ட்ஸ் ஸ்லீப் பண்றோம், ஏன்னா வெயிட் பண்றோம். வெயிட் அண்ட் செக் ஸ்டேட்டஸ் உடனே போய் பார்த்தா உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டாலர் ஜாப்ங்கிற வேரியபிள்ல கெட் எஸ்கியூஎல் ஏஜென்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி டிபி ஷ்ரிங்க்ங்கிற பேர்ல இருக்கிற ஜாபை நான் வந்து அசைன் பண்றேன். அசைன் பண்ணிட்டேன். இப்ப ரைட் போஸ்ட்னு கொடுத்து இதுக்குள்ள கொடுக்கறது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஃபோர் கிரவுண்ட் கலர் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த கலர்ல பிரிண்ட் ஆகும். டாலர் ஜாப்ங்கிறத வாங்கியிருக்கோம்ல, அதுல அவுட்புட் இருக்குல்ல, அது நம்ம காலே பண்ணல. அதை எங்க பாஸ் பண்றேன்? பைப்புங்கிற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணி இதுக்கு அங்கிட்டு வர்றதை நான் பாஸ் பண்றேன். செலக்ட் ஹைஃபன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நேம், கரண்ட் ரன் ஸ்டேட்டஸ், கரண்டா லாஸ்டா என்ன அவுட்கம் வந்துச்சு ஜாப்ல, என்ன டேட்ல ரன் ஆச்சு, எவ்வளவு நேரம் ரன் ஆச்சு பண்ணலாமா? ஜாப் ஸ்டேட்டஸ் என்ன கலர்ல பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அடுத்து டாலர் ஜாப்ங்கிறதுல நம்ம இங்க வாங்கி வச்சிருந்தோம்ல, அதோட நேம், ஜாப் நேம்னா டிபி ஷ்ரிங்க் அட்வென்ச்சர். கரண்ட் ரன் ஸ்டேட்டஸ் தான் இருக்கு பாருங்க, ஐடியில இருக்கு. இப்ப ஓடல ஜாப், ஓடல. இங்க போய் பாத்தீங்கன்னா கூட தெரியும். எப்படி பார்க்கலாம்னா இந்த ஜாப் ஆக்டிவிட்டி மானிட்டர் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும். இங்க போயிட்டு எதெல்லாம் ரன்னிங்ல இருக்கோ ஸ்டேட்டஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ரன்னிங்னு வரும். எக்ஸிக்யூட்டிவ்னு வருது பாருங்க, அதெல்லாம் ரன்னிங்ல இருக்கு. ஐடியல்னு இருக்குன்னா இப்போ ஓடல. இப்ப நம்ம என்ன ஜாபை பாக்குறோம்? இந்த ஜாபை தான், டிபி ஷ்ரிங்க் அட்வென்ச்சர். கரெக்டா? இப்போ அடுத்தது கடைசியா எப்படி ஒண்ணுச்சு? சக்சஸ் ஆயிருக்கு, ஃபெயில்லாம் ஆகல. எப்போ ஒண்ணுச்சு? 9:58 PM-க்கு 1/10/2025. எவ்வளவு நேரம் ஒண்ணுச்சு? ஒரு சின்ன ஜாபு, லெஸ் தென் செகண்ட்ஸுக்குள்ளங்கிறதுனால டக்குன்னு முடிஞ்சிருது. அதனால அங்க வரல பாருங்க. HHMM செகண்ட்ஸுங்கிறது எம்டியா இருக்கு பாருங்க. அடுத்து ஒரு ஜாபை எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது? இது எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகாது, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஓடலல்ல. என்ன சொல்லுதுன்னா
ஏதாவது லாங் ரன்னிங் ஜாப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜாப் ஸ்டாப் பண்றீங்க என்ஓபி ஸ்கில்ஸ் எம்டி என்ன சர்வர் இன்ஸ்டன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து ஹைஃபன் குறிக்குள்ள msdb.dbo.sp அந்த ஸ்கோர் ஸ்டாப் ஜாப் அப்படிங்கிறத கால் பண்ணி எந்த ஜாப்ங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணும். ஆனா நம்மளோட கேஸ்ல என்னன்னா அது ரன்னே ஆகல. அப்ப என்ன சொல்லுது? ஃபெயில் ஆகுது. ரெக்வஸ்ட் டு ஸ்டாப் ஜாப் டிபி ஸ்ட்ரிங் அட்வென்ச்சர் ஃப்ரம் யூசர். எந்த யூசர் வழியா? ரெஃப்யூஸ்ட், மறுக்கப்படுது. ஏன்? இந்த ஜாப் இஸ் கரண்ட்லி நாட் ரன்னிங். ரன் ஆகிற ஜாபை தானே நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஓடாத ஜாபை எதுக்கு நிப்பாட்ட முயற்சி பண்றீங்க அப்படின்னு தப்புது. ஜாப் ஸ்டாப்டுன்னா ரெட்டில் பிரிண்ட் ஆகிற மாதிரி. இது நீங்க என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படி கொடுத்துட்டு என்ன கலர்ல எழுதணுமோ அதுதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த லாஜிக்கும் கிடையாது. இது ஒன்னாதான் இது பிரிண்ட் ஆகும். இது ஜஸ்ட் ஒரு பிரிண்ட், அவ்வளவுதான். பிரிண்ட் அவுட்புட். அடுத்து வியூ ஜாப் ஹிஸ்டரி வித் டீடைல்ஸ். ஒரு டீடைலோட எப்படி ஒரு ஜாப் ஹிஸ்டரியை நம்ம வியூ பண்றது, அதுக்கே இவ்வளவு பெரிய ஒரு கொரி இருக்கு. இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க என்னென்ன டேபிள்னு பாருங்க. எம்எஸ்சிபிங்கிற டேட்டாபேஸ்ல சிஸ் ஜாப்ஸ்ங்கிற டேபிள பாயிண்ட் பண்ணுது. எம்எஸ்சிபிங்கிற டேட்டாபேஸ்ல சிஸ் ஜாப் ஹிஸ்டரிங்கிற ஒரு டேபிள பாயிண்ட் பண்ணுது. ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணி எந்த ஜாபுக்கு நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்ல டிபி ஸ்ட்ரிங் அட்வென்ச்சர். ரன் பண்ணி பார்க்கலாமா? எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. ஜாப் நேம், ஜாப் நேம் தெரியுதா? அடுத்து ரன் டேட்டு, ரன் டைம், டியூரேஷன், ஸ்டேட்டஸ், ஃபெயில்டு, சக்சீடடு, ரீட்ரை, கேன்சல். பாருங்க நம்மளது எல்லாமே சக்சீட் ஆயிரு பாருங்க. மெசேஜ் என்ன? ஃபார்மட் டேபிள் ஆட்டோ சைஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே பைப் இங்க இருக்கிற அவுட்புட்டை டேபிளா ஃபார்மட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றதா இந்த வேலை. இப்போ இதை பாருங்க, அப்படியே ஒரு டேபிள் ஃபார்மட்ல காமிக்கிட்டு பாருங்க, தெரியுதா? அடுத்து ஒரு ஜாப் எக்ஸிகியூஷன் எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படிங்கிறத பாக்குறது. அதே தான் எம்எஸ்டிபில சிக்ஸ் ஜாப்ஸ்ங்கிற ஒரு டேபிள் ஜிஸ் ஜாப் ஹிஸ்டரி ஜாயின் பண்ணி என்ன ஜாப் நேம்னு கொடுக்குறோம். நம்ம எவ்வளவு நேரம் ஓடுச்சுன்னா அப்ப சக்சஸ் ஆனதை தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் எவ்வளவு நேரம் ஓடுச்சுன்னு. அப்ப ஒன்னுன்னு கொடுத்துட்டீங்கன்னா ரன் ஸ்டேட்டஸ், அது சக்சஸ்ஃபுல் ஜாப் மட்டும் தான் எடுத்து வரும். இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? தெரியுதா? இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப லெஸ் ரொம்ப செகண்ட்ஸ்ல இருக்கிறதுனால கரெக்டான வேல்யூவா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஆக்சுவலா நீங்க ஆபீஸ்ல ரன் பண்றப்ப 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஏன் இவ்வளவு நேரம் ஓடுது அப்படின்னு அனாலிசிஸ் பண்றீங்கல்ல, அப்போ வந்து இந்த இந்த கொரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன மாதிரி இஷ்யூனால லாங் ரன்னிங் ஆகுது, ஏன் நேத்து வந்து 2 மணி நேரம் ஓடுனது இன்னைக்கு 4 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் ஓடுது, என்ன பிரச்சனை, இப்படிங்கிற ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து லாஸ்ட் ரன் ஸ்டேட்டஸ் வித் டீடைல்ஸ். கடைசியா என்ன ஸ்டேட்டஸ்ல ரன் ஆச்சு அப்படிங்கிறத பாக்குறது. அதேதான் சின்னதா ஒரு இதை கால் பண்ணி ஸ்டஃப்னு ஒன்று கால் பண்ணி இந்த கேஸ்ட் பண்ணி, கேஸ்ட்ங்கிறது கன்வெர்ட் பண்றது ஒரு வேற டேட்டா டைப்பா வேர் கேரா மாத்தி இந்த ப்ரொசீஜர் பண்றது தான் அது. பாருங்க, லாஸ்ட் ரன் ஸ்டேட்டஸ் வித் டீடைல்ஸ் எப்படி சொல்லுது பாருங்க. ஜாப் நேம் இந்த இருக்கா, வந்துருச்சா? லாஸ்ட் ரன் டைம் பாருங்க 2025 10/01 9:58 ரன் ஆச்சுல. இந்த ஃபார்மட்ல வர்றதுக்கு தான் இது. இந்த லாஸ்ட் ரன் டேட்டு, லாஸ்ட் ரன் டைம், அடுத்து டூரேஷன் செகண்ட்ஸ். ஏன் ஜீரோங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியா ஓடுது, கம்மி டைம், அதனால அது சரியா வர மாட்டேது கிளாரிட்டி. அடுத்து லாஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன, சக்சீட் ஆயிருக்கு. லாஸ்ட் மெசேஜ் ஏதாவது எரரா இருந்தா சொல்லும், இல்ல ஜென்ரிக்கா இன்ஃபர்மேஷன் மெசேஜை கூட சொல்லும். லாஸ்ட் மெசேஜ்ல பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டட் அஸ் யூசர் கேன் நாட் ஸ்ட்ரிங் லாக் ஃபைல், அந்த லாக் ஃபைலை ஸ்ட்ரிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பாருங்க. இது ரெண்டு டிபி டேபிளை நம்ம கனெக்ட் பண்றோம். msdb.dbo.sysjobs, msdb.dbo.sysjobhistory. ஜாபா அது என்ன டேட்டாபேஸ்ல இருக்கும்? எம்எஸ்டிபி. அதோட டேபிள் என்ன இருக்கும்? சிஸ் ஜாப், சிஸ் ஜாப்ஸ் ஹிஸ்டரி, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரியல் டைமா எப்படி இதெல்லாம் மானிட்டர் பண்ணுவீங்கன்னா, 10 மினிட்ஸ்ல முடிய போகுது, அப்புறம் ரீஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னா,
என்ன கரண்ட் ஜாப் அப்படிங்கிறத நீங்க கால் பண்ணி இங்க அசைன் பண்ணிட்டு அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அது நாட் ஈக்குவல் ரன்னிங்கா இருந்தா பிரேக் பண்ணிட்டு வெளில வந்துரு. ஒரு டூ வைல் லூப்ல போட்டு இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்க, ரன் பண்றேன். கரண்ட் ஸ்டேட்டஸ் இந்த ரைட் கொஸ்டின் தான். கரண்ட் ஸ்டேட்டஸ் கோலன் வரையும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த ஐடிங்கிறதோட அவுட்புட் தான் இன்புட் தான் இது. டாலர் ஓப்பன் ப்ராக்கெட் டாலர் கரண்ட் ஜாப் டாட் கரண்ட் ஸ்டேட்டஸ். இப்போ ஐடியில இருக்கு. ஐடியில பிரிண்ட் ஆயிடுச்சா? மைனஸ் கெட் டேட், இப்போ உள்ள டேட் எடுத்துட்டு வந்துடும். டாலர் ப்ராக்கெட்டுக்குள்ள கெட் டேட்னு கால் பண்ணீங்கன்னா இந்த இப்போ உள்ள டேட் வந்துருச்சு பாருங்க, 10/1/2025. நம்ம கலர் என்ன, எல்லோ தானே கேட்டிருந்தோம். ஃபோர் கிரவுண்ட் கலர் எல்லோ, அதனால ஃபுல்லா எல்லோவா பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது கிரீன்ல கேட்டிருந்தோம் பிரிண்ட் அவுட், பிரிண்ட் ஃபோர் கிரவுண்ட் கலர் கிரீன். அப்ப இந்த ஜாப் எக்ஸிகியூஷன் கம்ப்ளீட்டடுங்கிறது எக்ஸ்கிளமேட்டரிங்கிறது கிரீன்ல பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? நான் இதெல்லாம் ஷேர் பண்றேன் உங்களுக்கு, கோ த்ரூ பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ஜாப் எப்படி மேனேஜ் பண்றது மானிட்டரிங் பர்பஸுக்காக, ஹிஸ்டரி எப்படி வியூ பண்றது, எப்படி அனாலிசிஸ் பண்றது, இஷ்யூ அப்படின்னா ஹவு டு ட்ரபிள் ஷூட், அதுக்காக ரிலேட்டடா உள்ள இது. எனக்கு பவர் செல்லே இல்லைப்பா, நான் எஸ்கியூஎல் சர்வரில் ரன் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கொரியை மட்டும் கால் பண்ணீங்கன்னா அங்கே ரன் பண்ணலாம். இருக்கு பாருங்க, காப்பி, வந்துச்சு பாருங்க. இதான் அங்கே வந்துச்சு பவர் ஷெல்ல. ஞாபகம் இருக்கா? ஹைஃபன் கொரி அப்படிங்கிற பேராமீட்டர்ல வாங்குற அனைத்தும் இங்க நீங்க ரன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து எஸ்கியூஎல் ஒரு ஏஜென்ட் ஜாப்ஸ் அப்படி என்னன்னா, டாஸ்க் ஷெட்யூல் பண்றது, ஒரு டேட்டா பேஸ்ல உள்ள மெயின்டெனன்ஸ் வந்து ஆட்டோமேஷன் பண்றது, பேக்கப்பை ஷெட்யூல் பண்றது, ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒரு ஃபைல ரன் பண்றது, இல்லை வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸை ஷெட்யூல் பண்றது. இதுக்காக தான் எஸ்கியூஎல் ஒரு ஏஜென்ட் ஜாப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஜாபை ஸ்டார்ட் பண்ணலாம், மானிட்டர் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வழியாகவும் மானிட்டர் பண்ணலாம், இல்லை பவர்ஷெல் வழியாகவும் மானிட்டர் பண்ணலாம். ஒரு எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் ஜாப் வந்து பவர் செல் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்றது. இப்ப எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு லோட் பண்ணணும். அதுக்கு எப்படின்னா ஹைஃபன் சாரி டைப்பு ஹைஃபன் அசம்பிளி நேம், என்ன அசம்பிளி பேரோ அதை நீங்க கால் பண்ணிடுவீங்க. இது வந்து எஸ்எம்ஓன்னு சொல்லுவாங்க, எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் டாலர் சர்வருங்கிற ஒரு வேரியபிள்ல நியூ ஆப்ஜெக்ட் மைக்ரோசாஃப்ட் டாட் எஸ்கியூஎல் சர்வர் டாட் மேனேஜ்மெண்ட் டாட் எஸ்எம்ஓ டாட் சர்வர், என்ன சர்வர் நேம் அதை அசைன் பண்ணிடுவீங்க. இப்ப டாலர் ஜாப் ஈக்குவல் டு டாலர் சர்வர், இந்த சர்வர் வேரியபிள் டாட் ஜாப் சர்வர் டாட் ஜாப்ஸ் கொடுத்து என்ன ஜாப் நேமோ அதை கொடுத்துட்டீங்கன்னா அது சம்பந்தமான வேலைகளை அதோட டீடைல்லாம் இங்க கொண்டாந்து ஸ்டோர் பண்ணிடும் ஜாப்ல. இப்ப டாலர் ஜாப் டாட் ஸ்டார்ட்னு வச்சுட்டீங்கன்னாவே டாலர் ஜாப்ல யார் இருக்கா, இந்த ஜாப் இருக்குது. அப்ப அந்த ஜாபை ஸ்டார்ட் பண்ணிடும். ரன் பண்ணலாமா? கண்ட்ரோல் என் பேஸ்ட், run. You cannot call a method on a null valued expression. என்னாச்சு? ஓஹோ, db shrink adventure job name பேஸ்ட். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரன் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு எப்படி பாக்குறது? ஏற்கனவே பார்த்தோம், இப்படியும் போய் பார்க்கலாம். இங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி வியூ ஹிஸ்டரி, 10:10:19 ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க. தெரியுதா? டயத்தை பாருங்க, எங்கேயும் பாருங்க. 10:10 PM, 1:10:2025, 1:10:2025, 10:10 PM. கரெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. டவுட்ஸ் இருக்கா இதுல? இப்ப
எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம். இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லைப்ரரிங்கிறது எஸ்கியூஎல் சர்வரை லோட் பண்ணும். எதன்னா ஒரு டிஎல்எல் ஃபைல் இருக்கும், அதுக்குள்ள சில கோடெல்லாம் எழுதியிருக்கும். அது எதுக்குன்னா எஸ்கியூஎல் சர்வரை ப்ரோக்ராமேட்டிக்கலா மேனேஜ் பண்றதுக்கான ப்ரோக்ராம் கோடிங் அங்க இருக்கும். அதை வந்து ஒரு டிஎல்எல் ஃபைல் வழியா இம்போர்ட் பண்ணி பவர்ஷெல்ல கால் பண்றது. இது என்ன செய்யும்னா பிகைண்ட் த சீன்ல மைக்ரோசாஃப்ட் டாட் எஸ்கியூஎல் சர்வர் டாட் எஸ்எம்ஓ அப்படிங்கிறது டாட் டிஎல்எல்ங்கிறத ஒரு பவர்ஷெல் மெமரியில வாங்கி வச்சுக்கும். விச் ப்ரொவைட்ஸ், இது எதுக்காக அப்படின்னா சில கிளாஸஸ் சில மெத்தட்ஸை நம்மளுக்கு கொடுத்து எஸ்கியூஎல் சர்வர் ஆப்ஜெக்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும். என்ன மாதிரினா, என்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எஸ்கியூஎல் சர்வர்ல இருக்கு? டேட்டாபேஸ் இருக்குது, ஜாப்ஸ் இருக்கு, செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்கு. இது கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு மீடியேட்டர் வேணும். அந்த யார் அப்படின்னா அது மைக்ரோசாஃப்ட் டாட் எஸ்கியூஎல் சர்வர் டாட் எஸ்எம்ஓ டாட் டிஎல்எல் அப்படிங்கிறவர். பாருங்க, இது என்ன செய்யும் அப்படின்னா எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது கனெக்ட் பண்ணிடும் இந்த லோக்கல் ஹோஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல. அதுல போயிட்டு இந்த ஜாப் இருக்கான்னு பார்க்கும். டிபி ஸ்ட்ரிங் அட்வென்ச்சர் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணும். சரி, இல்லாத ஜாப் ஒன்று கொடுப்போமா, நம்ம பேருக்கு ஏதோ ரன் பண்ணட்டுமா? எரர் அடிக்குது பாருங்க. யூ கேனாட் கால் ஏ மெத்தட் அண்ட் நல் வேல்யூட் எக்ஸ்பிரஷன். இப்படி ஒரு ஜாபே இல்லை. கரெக்டான அந்த ஸ்பேசிங்கோட கொடுக்கலாம் நினைக்கிறேன். இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இங்க போறேன். இதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், படிச்சுக்குங்க. இப்போ வந்து டாலர் ஜாப் டாட் ஸ்டார்ட்னு கால் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டாப் பண்றது எப்படின்னா அந்த வேரியபிள் அசைன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையே கால் பண்ணி டாட் ஸ்டாப்புங்கிற இதை நீங்க கால் பண்ணீங்க, அவ்வளோ. சரி, இப்போ நான் ரன்னே ஆகலப்பா, அப்புறம் ஏன் நான் ஸ்டாப் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாக்குறீங்களா? திப்புது பாருங்க, ஏற்கனவே ரன் ஆகல, எதுக்கு நீ ஸ்டாப் பண்ற அப்படின்னு சொல்லி. இப்ப செஞ்சதுதான் அப்படியே இதுல இருக்கும். இதுல இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வேணும், ஜாப் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ரன்னிங்ல இருக்குதா, ரன்னிங்ல இருந்தா இந்த வேலை பண்ணு, ரன்னிங்ல இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சொல்லு. பார்க்கலாமா? கண்ட்ரோல் என்ன, இந்த எரர் ரெக்கர்ஸ் அந்த ஏற்கனவே ரன் ஆகாம ஓடுனுச்சுல்ல, அதனால ஆல்ரெடி ஸ்டாப் இந்த ஸ்டேட் டசின் அலோ ஸ்டாப்பிங். இப்போ ஜாப் ஸ்டேட்டஸை பார்ப்போம். இந்த டாலர் ஜாப் டாட் ரெஃப்ரெஷ்னா இந்த ஸ்டேட்டஸை ரெஃப்ரெஷ் பண்ணிவிடும். அடுத்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பார்ப்போமா? டாலர் ஜாப் டாட் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஐடியில் இருக்கு பாருங்க, ஜாப் ஸ்டேட்டஸ். இதேதான் திருப்பி இஸ் ரன்னிங்கான்னு கேட்குறேன், அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. எம்டிஆர் இருக்கு பாருங்க, ஓடல பாருங்க ஜாப். ஒன்லி ஸ்டாப் இஃப் இஸ் டாலர் ஜாப் டாட் இஸ் ரன்னிங் ஈக்குவல் டு ட்ரூ. இங்க ட்ரூன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, ட்ரூவா இருந்தா ஸ்டாப் பண்ணு, இல்லை அப்படின்னா ஓடல, இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்குது, ஐடியில் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. செய்யலாமா? இது இஃபல்ஸ் தான். அது என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் இஸ் ரன்னிங் ட்ரூவான்னு பாக்குது, இல்லையா என்ன சொல்லுது? ஜாப் இஸ் இந்த இந்த இது வேலை செய்யல, என்ன ட்ரூவா இருந்தாதான் இந்த ரெண்டு லைன் வேலை செய்யும் இஃபுக்குள்ள. ட்ரூ இல்லை அப்படின்னோடனே வெளியில ஓடியாந்து எல்ஸ் லூப்பு ஓடிடுச்சு, எல்ஸ் பாட்டுக்குள்ள. இங்க போய் என்ன சொல்லுது? ஜாப் ஓடலப்பா, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன கண்டுபிடிச்சு சொல்லு. அது ஐடியில் இந்த டாலர் ஜாப் டாட் கரண்ட் ரன் ஸ்டேட்டஸ்ங்கிற இடத்துல ஐடியல்னு வந்துருக்கும். இதை ஃபோர் கிரவுண்ட் எல்லோவா பிரிண்ட் பண்ணிடுது பாருங்க. இதான் ஆன்சர். தெரியுதா? ஏதாவது டவுட்ஸா இருந்தா கேளுங்க.